ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்புங்க. நிச்சயமாக மாற்றம் நிகழும். உங்களோட சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து மாற்றத்தை நிகழ்த்துவார். சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட தோண்டு போய் உட்காந்துடாதீங்க. ஏதோ பெருசாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் நம்ம வாழ்க்கையில் இந்த சின்னதாக ஒரு சின்ன அசம்பாவிதத்தில் முடிந்து நல்லதாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புங்க. அது மேலும் மேலும் வந்து பெருசாகிறதும் சின்னதாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எது நடந்தாலும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஏதோ பெருசாக நடக்கிற விஷயம் சின்னதாக வந்து முடிய போகுது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்புங்க. நிச்சயமாக அதான் உண்மையும் கூட. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்மகிட்ட சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. மனசில் நினச்சிக்கிட்டு இருங்க. வெளி உலகத்துக்கு மட்டும் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்புங்க. நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ போகிறேன். இப்போ நிலவி வந்துட்டுருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஓரமாக வச்சது அப்படியே போயிடும் நம்புங்க. அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நம்பணும். இதெல்லாம் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. அதே தவறை நீங்களும் செய்யாதீங்க. நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா, நான் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட திரும்ப திரும்ப அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தவறை நம்மளும் செஞ்சிடக்கூடாது. இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சேன், ஆனால் என்னோட வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாலும், ஆனால் அவங்க வந்து முழு மனதோடு வந்து ஒப்படைக்கலை. அதுக்கு என்ன ஒரு சாட்சி அப்படின்னா, அவங்க தினந்தோறும் அந்த ஒப்படைத்ததையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, கஷ்டம், அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த மனப்பக்குவம் வேணும்ல, அது வந்து இல்லாமல் இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள், அதுதான் நெகட்டிவிட்டிங்கிறது. அந்த எண்ண ஓட்டங்களை சரிப்படுத்தி கொண்டு நம்ம ஒப்படைச்சிட்டோம், இது எல்லாமே சரியாயிரும்னு நம்பணும். அப்படி நம்புகிறவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும், நம்ம எல்லாருமே இருக்கணும். அதனால் முதல்ல நம்பணும். நம்ம எதை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அது மணி அடிச்சுக்கிட்டே இருக்க கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கணும்னு நம்ம வந்து நம்பணும். அப்படி நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி சாய்கிட்ட ஒப்படைச்ச விஷயம் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம எதிர்பார்த்த முடிவு அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த பதிவை இவ்வளோ நேரம் கேட்ட நீங்கள் கண்டிப்பாக சாய்கிட்ட உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஒப்படைச்சிட்டு இனிமேட்டு தைரியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல ஒரு வேளை இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சாயோட இப்போ இந்த ஃபோட்டோவை மட்டும் பாருங்கள். வீடியோவில் இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள். பாபா எப்படி சிரிச்சிட்ருக்கார் சாய். இப்போ அவரோட சேர்ந்து நீங்களும் வந்து சிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நம்புங்க. இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உங்களோட முகத்தை வந்து கழுவுங்க. நல்லா அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. தோண்டு போய் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல எந்திரிச்சு நிமிர்ந்து உட்காருங்க. முகத்தை கழுவுங்க. நல்லா தலை சீவிக்கோங்க. அழகாக இருங்க. உங்களை அழகுபடுத்திக்கோங்க. பாபாவோட சேர்ந்து சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தயாராக இருங்க. அதாவது உடல் ரீதியாக தயாராகுறீங்களோ இல்லையோ, மன ரீதியாக தயாராகுங்க. அதுதான் முக்கியம். இப்பொழுதும் வெளி உலகத்துக்கு நம்ம காமிக்கிற முகம் வேறு, நம்மளோட ஆள் மனதுங்கிறது வேறு. அந்த ஆள் மனது, அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியம். அதனால் வெளியே, அதாவது வயதாக இருந்தால், அதாவது இன்றைக்கி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நமக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து காலத்தை வந்து ஓட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. எல்லோரும் சொல்கிறது தான், ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான் அது. அதனால் நம்ம வந்து இந்த வயசை வந்து எண்ணவும் கூடாது. நம்ம எப்போதும் சின்ன பசங்க மாதிரி. நம்மளோட பாப்பாவுக்கு நம்ம வந்து குழந்த. உங்கள் அம்மா அப்பா நம்ம 40 வயசானால் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா, என் பையன் எத்தனை வயசானாலும் எனக்கு குழந்த தான் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அந்த குழந்தை பருவத்தில் இருக்க மாதிரி சந்தோஷமாக எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்.
நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக தான் வந்து அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனதில் அழுத்தி அழுத்தி அதையே யோசித்து யோசித்து உங்களோட மனநிலையும் உடல்நிலையும் வந்து கெடுத்துக்காதீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் இப்போ நடக்கிற அந்த சின்ன சின்ன நிகழ்வுகளையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். அதனால் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ வாழுங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த மனித பிறவி இந்த ஒரு மனித பிறவியினால் மட்டும்தான் தான் சந்தோஷமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதனால் முதல்ல நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம சந்தோஷமாக இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட வேண்டியவங்க, நம்மளோட நண்பர்கள், முக்கியமாக நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் குதூகலப்படுத்துங்க அவங்களோட குழந்தைகள், மனைவி, அப்புறம் உங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, உடன் பிறந்தவங்க இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷம் 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 இதை மட்டும் சாய்கிட்ட கேளுங்க. வேறு எதையும் குறிப்பிட்டு கேட்காதீங்க. பாபா நான் இப்போது சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், அதை மட்டும் கேளுங்க. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி அதையே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளில் இருந்து அனுபவிக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து முழுவதுமாக நீங்கள் அனுபவித்து வாழ ஆரம்பிச்சிங்கனாலே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி நிலவ ஆரம்பிச்சிடும். அது இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அதான் முக்கியம். எப்பொழுதும் போல் ஒரு 2 நிமிஷம் இப்போ எப்படி இந்த பதிவு இவ்வளோ நேரம் நீங்கள் நிம்மதியாக, அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் நம்பிக்கையோட தான் கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட. அதே மாதிரி அடுத்த 24 மணி நேரத்தில் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட சந்தோஷமாக உங்களோட சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கேட்குறதோட மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த 24 மணி நேரத்தில் மாற்றம் நிகழும்னு கேளுங்க. கண்டிப்பாக மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் நிகழ்வதற்கான அறிகுறியவாது சாய் வந்து காமிப்பார். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாபாவோட இந்த சிரித்த முகத்தை பார்த்து கொண்டே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாபாவோட பொன்மொழிகளில் நான் படித்ததில் ஒரு ரீசெண்டாக ஒன்று வந்து படித்தேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நம்ம வந்து நல்ல ஒரு தூய்மையான மனதோட, நல்ல எண்ணத்தோட மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறதே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக, அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நம்ம நம்பிக்கையோடு என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்ல எண்ணத்தோடு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாரும் இதே மாதிரி இப்போ பாபா சிரிச்சிட்ருக்காரு பாருங்கள், அது ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு அந்த மாதிரி அவர் கூட நம்மளும் ஒரு குழந்தைய ஐக்கியமாகி சிரித்து சந்தோஷமாக வாழ்வோங்கிற நம்பிக்கையோடு சாய்கிட்ட பேசுங்க, கேளுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.